ஹலோ எவரிவன். இப்போ நம்ம சிசிஎன்ஏ சீரீஸ் லாஸ்ட்டு வீக்ஸ் பார்த்தோம். பேசிக் ஸ்விட்சிங் கான்செப்ட் பார்த்துருக்கீங்க. இப்போ இன்னைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VLAN, விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு. ஓகேங்களா? இந்த VLAN எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் காலேஜ் எடுத்திருக்கீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து இண்டிவிஜுவலாக செப்ரேட் பண்ணி டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் VLANனா, இட் இஸ் எ லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் டிவைசஸ் இன் நெட்வொர்க். ஓகேங்களா? இட் டிவைட் எ சிங்கிள் ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டூ மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க்காக நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். வித்தவுட் VLANல போகிறீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சுக்கு அண்டரில் மெனி பிசிஸ் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாரும் எல்லாரோட டேட்டாஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் VLANலாம். இதே வித் VLAN பேஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து எல்லாமே இப்போ VLAN 10 VLAN 20 எடுத்திருக்கீங்கன்னா VLAN 10 HR இருக்குது, VLAN 20 ஃபினான்ஸ் இருக்குது. இப்போ ஹெச்ஆரோட டேட்டாஸ் வந்து ஃபினான்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஃபினான்ஸோட டேட்டாஸ் வந்து ஹெச்ஆர் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வித் VLAN பேஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மோர் செக்யூராக இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ VLAN எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல், டேட்டா சென்டர்ஸ், இது மாதிரி மெத்தட்ஸ் வேஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எதுக்காக VLAN யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி வைஸ். ஓகேங்களா? ஒய் கான்ஃபிகர் VLAN எடுத்திருக்கீங்கன்னா இம்ப்ரூவ் செக்யூரிட்டிக்காக. ஓகே, இப்போ பேங்க்கோட ஏடிஎம் அண்ட் தென் அவங்களோட சர்வர்ஸ் அதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, இன்டைரக்டாக அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் ரெடியூஸ் நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ப்ராட்காஸ்ட் டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அண்ட் இன்க்ரீஸ் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இன்க்ரீஸ் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ சிசிடிவி அண்டர் வாட்சிங்கில் இருக்கும். இப்போ சிசிடிவி வந்து டிராஃபிக் நிறைய அக்கர் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டோட சர்வர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா சிசிடிவி ஒரு VLANல ரன் ஆகும், பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸு சர்வர்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதில் ரன் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் இன்க்ரீஸ் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் சிம்பிளிஃபை நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதே தேர்ட் ஃப்ளோர் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு பர்மனன்ட் செட்டிங் பிளேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே VLAN பேஸ் பண்ணி நான் தேர்ட் ஃப்ளோரில் உள்ள சுவிட்சஸில் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துர்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி செப்பரேட் டிபார்ட்மெண்ட் லாஜிக்கலி. ஓகேங்களா? ஈச் டிபார்ட்மெண்ட்டையும் செப்பரேட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இதில் டைப்ஸ் ஆஃப் VLAN எடுத்திருக்கீங்க அப்படின்னா டிஃபால்ட் VLAN, நேட்டிவ், டேட்டா VLAN, மேனேஜ்மெண்ட் VLAN, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம டிஃபால்ட் VLAN தான் கான்ஃபிகர் பண்ணுறோம். பேசிக் ஸ்விட்சிங் வந்து பை டிஃபால்ட்டாக VLAN 1க்கு தான் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே, நேட்டிவ் VLAN பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சுவிட்சஸ்க்கு இடையில VLAN 99 பேஸ் பண்ணி செட் பண்ணுவாங்க. டேட்டா VLAN வந்து கேரி தி நார்மல் யூசர் டேட்டா டிராஃபிக்கை வந்து கேரி பண்ணுறது. எம்ப்ளாயி பிசி ஆக்சஸிங் ஃபைல்ஸ், அப்ளிகேஷன், இன்டர்நெட் இந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் VLAN அப்படின்னா ரிமோட் டிவைசஸை பேஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ். ஓகே, இதில் VLAN மோட்ஸ் வந்து ஆக்சஸ் மோட், ட்ரங்க் மோடுன்னு இருக்குது. ஆக்சஸ் மோட் வந்து டு கேரி தி சிங்கிள் VLAN டிராஃபிக்கை கேரி ஓவர் பண்ணுறது ஆக்சஸ் மோட். ட்ரங்க் மோட் அப்படின்னா டு கேரி தி மல்டிபிள் VLAN டிராஃபிக் பேஸ் பண்ணி இதாகும். இது வந்து 802.1Q அந்த என்கேப்சுலேஷன் ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். டைனமிக் மோட்னா ஆட்டோமேட்டிக்காக VLANs வந்து அசைன் ஆகும். ப்ரைவேட் VLAN வந்து நம்ம செப்பரேட்டாக ஈச் போர்ட்டுக்கும் நம்ம செப்பரேட்டாக அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு கோர் சுவிட்சஸ் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் VLAN நேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? HR, ஃபினான்சியல் எல்லாமே ஒரே சுவிட்சஸ் கண்டரில் தான் கனெக்ட் ஆகுது. பட் ஹெச்ஆரோட டேட்டாஸ் வந்து ஃபினான்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாஸ் வந்து IT ஆக்சஸ் பண்ண முடியாது. இது மாதிரி வந்து எல்லாமே செப்பரேட்டாக தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க.
one switch, more than PCs. Here I will take VLAN number 2, name CSE. இங்கே VLAN number 3, name IT. Sorry, EEE. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்விட்சிங் பண்ணிடுங்க. எனேபிள் configure terminal, host name anyone name, interface VLAN 1, IP address anyone IP, the class subnet mask, no shutdown, exit. இப்போ how to create VLAN database, VLAN 2, name CSE, exit, VLAN 3, name EEE, exit. Next, implementation of VLAN database. இப்போ 1 and 2 வந்து VLAN 2குள்ளேயும் 3 and 4 interface number 3 and 4 VLAN 3குள்ளேயும் மூவ் ஆன் பண்ணுறேன். பிஃபோர் VLAN வந்து நீங்கள் do show VLAN கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆல் இன்டர்ஃபேஸஸ்மே VLAN 1குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கும். இந்த ஆல் இன்டர்ஃபேஸஸ்மே VLAN 1குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் VLAN database. இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA 0/1-2 switch port mode access. In access mode to carry single VLAN traffic, switch port access VLAN oda number 2, exit. Interface range 0/3-4 switch port mode access, switch port access VLAN 3, n write memory. இப்போ show VLAN. இங்கே போர்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆன் ஆகிருக்கும். ஓகேங்களா, CSITக்குள்ளே வந்து 1, 2 மூவ் ஆன் ஆகிருக்கும். இதில் 3, 4 வந்து மூவ் ஆன் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு IP address PCக்கு செட் பண்ணிவிட்டு பிங் பண்ணி பாருங்கள். auto assign IP address for PC. இப்போ செக் பண்ணுங்கள். VLAN 2ஓட IP வந்து 15.2 ஒர்க் ஆகும். அண்ட் தென் 3 ஆல்சோ ஹியர் ஒர்க்கிங். இப்போ VLAN 3ஓடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 and 5. 4 and 5 வந்து cannot communicate in VLAN 2. இங்கே போய் செக் பண்ணுங்கள். பிங்க் 15.5ன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அண்ட் தென் 15.2ன்னு கொடுக்குறீங்கன்னா எடுத்துக்காது. ஓகே, இதுதான் வந்து VLAN செக்மெண்டேஷன்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 VLANஸும் வந்து அகைன் கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா we will assign for trunk mode. Go to configure terminal, interface range, switch interface range FA 0/1-4 switch port mode trunk and write memory. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது இந்த லிங்க் அப்பான பிறகு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிஸ் வந்து பாஸ் ஆகும். ஓகே, இதுதான் VLAN கான்ஃபிகரேஷனுங்க. Okay, thank you for watching our video.